இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நாம தொடர்ந்து அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இருந்து ஆதி கிறிஸ்தவர்களை குறித்து, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை குறித்து, அவர்கள் செயல்பட்ட விதங்களை குறித்து பார்த்து வருகிறோம். அநேகமாக இன்றைக்கு அதனுடைய இந்த தொடர்னுடைய இறுதி செய்தியாக இத கொண்டு வர நான் விரும்புகிறேன். இந்த செய்திக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, வைராக்கியமான கிறிஸ்தவம் அல்லது வைராக்கியமான கிறிஸ்தவம் அவசியமா அப்படி வைக்கலாமா அப்படின்னு கூட யோசித்தேன். ஏன்னா இன்றைக்கு இந்த பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் வாசித்து அதுல இருந்து சில காரியங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்க போகிறோம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விதத்தை குறித்து திரும்ப திரும்ப சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அது முதல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்துல பவுல் எப்படி கர்த்தரை சந்தித்தார் என்பதை, அல்லது கர்த்தர் எப்படி பவுலை சந்தித்தார் என்பதை லூக்கா எழுதுகிறார். அவர் குதிரையில போயிட்டு இருந்தாரு. எதற்காக குதிரையில போனாரு அப்படின்னு சொன்னா, பவுலுடைய ஆரம்ப கதை உங்களுக்கு தெரியும். சவுலாக அவர் அங்கு ஸ்தேவான் கல்லால் அடித்து கொல்லப்படும் பொழுது பிரசைடிங் ஆபீசராக, அதை சரியாக நடைபெறுகிறதா என்பதை பார்க்கிறவராக அவர் அங்கு நிற்கிறார். அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிட்டு, ஏன்னா அவங்க துணியில ரத்தம் போடக்கூடாது, சோ அதெல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டு அவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து பிரசைடிங் ஆபீசர் அவரு. அந்த சவுல் இது முடிஞ்ச பிறகு அவருடைய இடத்துக்கு தமஸ்குவுக்கு போய் அங்க என்ன பண்ண போறாருன்னா, அங்க இருக்கிற யூதர்களில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லுகிறார்களோ, இரட்சகர் என்று சொல்லுகிறார்களோ, மேசியா என்று சொல்லுகிறார்களோ, அவர்களை கட்டி இழுத்து எருசலேமுக்கு வந்து தண்டனை கொடுக்கும்படியான, அவர்களை துன்புறுத்தும்படியான ஒரு வேலையை செய்வதற்கு அவர் புறப்படுகிறார். எப்படி புறப்படுறாரு? தலையெல்லாம் வேதம், தலை முழுவதும் வேதம், மனப்பாடமா அவருக்கு பைபிள் தெரியும். இருதயமெல்லாம் வெறுப்பு, இருதயமெல்லாம் கிறிஸ்தவர்கள் மேல வெறுப்பு இல்லையா? அப்போ கையில லெட்டர், ஆணை, இவர்களெல்லாம் கட்டி இழுத்து வரக்கூடிய வகையில பிரதான ஆசாரியனிடத்திலிருந்து பெறப்படுகிற ஆணை. யாரும் போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண முடியாது. ரிப்போர்ட் பண்ண இந்த லெட்டரை காமிச்சா இது மத சம்பந்தமானது, உங்க மத சம்பந்தமானது, நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லிடுவாங்க. அதற்காக தான் அந்த கடிதங்களை வாங்கி கொண்டு பவுல் போறார். போற வழியில குதிரையில அவர் வெளிச்சத்தை பாக்குறாரு, குதிரையில இருந்து கீழே விழுறாரு. கீழே விழுந்த பிறகு, நீர் யார் ஆண்டவரே, நீர் யார் அப்படின்னு கேட்கிறார். இந்த சம்பவத்தை அவரு ஒரு முறை பரிசேயர்கள் கூடியிருக்கிற இடத்திலேயும், இன்னொரு முறை ஒரு ரோம கவர்னர்கிட்டையும் திரும்ப சொல்றாரு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது மாதிரி போனேன், இது மாதிரி நடந்துச்சு, இப்படிதான் நான் இயேசுவை சந்தித்தேன் என்பதை திரும்ப திரும்ப போற இடங்கள்ல எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இது முக்கியமா கலாத்தியருக்கு பவுல் கடிதம் எழுதும் போது இதை எழுதுகிறார். 1வது அதிகாரத்துல 13-14, நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னோட நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும், மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்புறுத்தின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு கட்டடத்தை போய் அவர் இடிக்கல. ஏன்னா அப்ப கட்டடமே இல்லை தானே, ஏதோ கட்டடத்தை இடிக்கல. தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இதுதான் என்னுடைய போக்கஸ் வேர்டு. பக்தி வைராக்கியம், மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படியானா என்ன? எப்படி பக்தி வைராக்கியம் உள்ளவராக பவுல் வாழ்ந்ததாக நினைத்தார்? பக்தி வைராக்கியம் என்பதை வேதாகமும் எப்படி சொல்கிறது, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப கூட நமக்கு சொல்லுவாங்க, பக்தி வைராக்கியமா இருக்கணும், கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பல விஷயங்கள், அதாவது வீட்டை கூட கவனிக்காம ஊழியத்தை செய்யறது, வீட்டுல யாரும் கெஸ்ட் வந்திருந்தா கூட அதை விட்டுட்டு சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில போயிடுறது, அல்லது யாரு சாக கிடந்தாலும் நான் பைபிள் வாசிக்கிறத ஜெபம் பண்றதை விடமாட்டேன்னு சொல்றது, இப்படி பல விஷயங்கள் அவர்களுக்கு சொல்றாங்க. நான்லாம் பக்தி வைராக்கியம் உடையவங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பிரியாரிட்டி பேசிஸ்ல அவங்க சொல்லுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம். இதுதான் பக்தி வைராக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பக்தி வைராக்கியமா கூட இருக்கலாம், ஆனா தெரியுமான்னு
அதுதான் பக்தி வைராக்கியம் நமக்கு தெரியுமான்றதுதான் கேள்வி. பைபிள் பக்தி வைராக்கியன்றது என்ன சொல்லுது? பவுல் பக்தி வைராக்கியமா இருந்தார் அப்படின்னு சொல்றாருல, நான் மிகுந்த பக்தி வைராக்கியமா இருந்தேன். எதை குறித்து? என் முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை குறித்து, நியாயப்பிரமாணங்களை குறித்து நான் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். எப்படி பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தார்? அதையே சபை துன்பப்படுத்துற இடத்துல பக்தி வைராக்கியத்தை பத்தி அவர் பேசுகிறார்னு சொன்னா, வேதாகமத்துல பக்தி வைராக்கியமும் வன்முறையும் மிகுந்த நெருக்கம் உள்ளது. அதாவது மற்றவர்களை கொலை செய்வதுதான் பக்தி வைராக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஷாக் ஆகாது. க்ளோஸ்லி கனெக்டட். கிட்டத்தட்ட 17 முறை இப்படிப்பட்ட வார்த்தைகள் இணைந்து வருகிறதை நாம வேதாகமத்துல பார்க்கலாம். ஒரு சில வசனங்கள் அதனால நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு காண்பிச்சுட்டு பிறகு அதை குறித்த விளக்கங்களுக்குள்ளாக போலாம். நான் முதல்ல வசனங்களை வாசித்தர்றேன், நீங்க வசனங்களை கவனிங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இது இவன் பயந்து போயிருக்கிறான். இவன் பயந்து போயிருக்கும்போது கர்த்தர் வந்து கேட்கிறாரு, இங்க என்னப்பா பண்ற, இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறாரு. கேட்கும்போது எலியா சொல்ற வார்த்தை பாருங்க, சேனைகளின் தேவனாய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். எப்படி வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாரு? முதல் வசனம், 19வது அதிகாரம் முதல் வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தினாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும். பக்தி வைராக்கியமா இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கத்தியினால வெட்டி 200 பேர்கிட்ட கொண்டுட்டார். அதான் பக்தி வைராக்கியம். யாரெல்லாம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் மற்றவர்களை கொலை செய்தார்கள் என்பதை வேதாகமும் சொல்லும். கொன்று போட்டார்கள் அப்படின்னு. அது எதிரியா இருக்கலாம், சில சமயங்கள்ல சொந்த ஜனமா கூட இருக்கலாம். கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே லேவியர்கள்லாம் கர்த்தர் பட்சத்துல நின்னாங்க. உடனே மோசே என்ன சொன்னாரு? வெட்டுங்கன்னாரு. 3000 பேரை கொண்டுட்டாங்க. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்டினாங்க. இங்க எலியா அதுதான் பண்றாரு. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15லிருந்து 28 வரைக்கும் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா யெகூவை பத்தி போட்டிருக்கோம். ஜெஹூ என்று ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, யெகூவை பத்தி போட்டிருக்கோம். அதுல 16வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீ என்னோட கூட கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோட சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவின் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். அவன் என்ன சொல்லிட்டு வரான்? எனக்கு என் கூட வாங்க, கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். பக்தி வைராக்கியத்தை பார் என்று சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு காமிக்கிறான். என்ன காமிக்கிறான்? ஒவ்வொருத்தரையும் வெட்டுறான், அனைவரையும் சங்காரம் பண்ணுகிறான். இதுதான் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜிஹாத், கடவுளுக்காக செய்யப்படுகிற யுத்தம். பார்த்தீங்களா? பக்தி வைராக்கியம்னா என்னன்னு புரிஞ்சுவீங்க. இப்ப பக்தி வைராக்கியமா இருக்கணுமா வேணாமான்னு நீங்க தான் முடிவுக்கு வரணும். நான் ஆரம்பத்துல இன்னைக்கு நிறைய பேர் வேற வேற மாதிரி பக்தி வைராக்கியம் வச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களே, அதெல்லாம் பக்தி வைராக்கியமானா நீங்க பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல அதுக்கும் பக்தி வைராக்கியத்துக்கும் எதுவும் சம்பந்தமே இருந்த மாதிரி தெரியல. பழைய ஏற்பாடு புத்தகத்துல கர்த்தருக்காக ஒருத்தர் யுத்தம் பண்ணும் பொழுது, கர்த்தருக்காக ஒருத்தர் இன்னொருவரை, கர்த்தரை நம்பாதவர்களை அல்லது சரியாக செயல்படாதவர்களை கொலை செய்வதை பக்தி வைராக்கியமாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். 2 சாமுவேல் 21:2 பாத்தீங்கன்னா, அப்பொழுது ராஜா கிபியோனரை அழைப்பித்தான். கிபியோனரோ இஸ்ரவேல் புத்திரராக இராமல் எமோரியர்கள் மீதியா இருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதருக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். வைராக்கியனாலே வெட்டுவாங்க. வைராக்கியத்தை எப்படி வெளிப்படுத்துறது? வெட்டுறது. புரியுதுங்களா? இப்போ இந்த எலியாவினுடைய, யெகூவினுடைய எல்லாருக்கும் ஒரு மாடல் இருக்கணும் தானே. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் அப்படின்றத எப்படி காட்டுறது அப்படிங்கிறது ஒரு மாடல் இருக்கணும். அந்த மாடல் யாருன்னு சொன்னா, எண்ணாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசித்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ கிடைப்பார். முதலாக பக்தி வைராக்கியம் காட்டியவர். எண்ணாகமம் 25:11 இருந்து வாசிக்கிறேன். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரகம்
உக்கிரகத்தை திருப்பினேன். கர்த்தர் சொல்றாரு, அவன் பக்தி வைராக்கியத்தை காமிச்சான், அதனால நான் உக்கிரகத்தை திருப்பிட்டேன். அப்படி என்ன பக்தி வைராக்கியத்தை காண்பிச்சான்? 6வது வசனம் 25:6. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை தன் சகோதரரிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினகாஸ் கண்டபோது, அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றையும் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் உண்டான வாதை நின்று போயிற்று. 2 பேரு ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவன் போய் ஈட்டியால 2 பேரையும் ஒரே ஈட்டில ஜாயிண்டா குத்திட்டான். குத்தின உடனே கர்த்தர் சொல்றாரு, எனக்காக அவன் காண்பித்த வைராக்கியத்து நிமித்தம், பக்தி வைராக்கியத்து நிமித்தம் நான் வாதையை நிறுத்தினன்ற. வைராக்கியம்னா என்ன அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிற, கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு ஒன்ன செய்தாலோ, அல்லது கர்த்தரை விசுவாசிக்காத, யெகோவாவை தேவனாக வணங்காதவர்களை எவ்வளவு பேரை கொல்றோமோ அதுதான் கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பிப்பது. வைராக்கியம் காண்பிப்பது மாத்திரமல்ல, இதே விஷயத்த சங்கீதக்காரன் தான் சொல்றான் பாருங்க. சங்கீதம் 106:30. அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். இதுதான் நியாயம். குத்தி போட்டான்ல, இது நியாயம். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு எடுத்துதான் அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பினகாஸ் இருவரை ஒன்றாக கொன்று போட்டான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக 2 பிரிவை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்ட முறை. என்ன ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்ட முறை? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். பினகாசனுடைய முறை என்ன? இவன் எப்படி நீதிமானாக எண்ணப்பட்டான்? இது எப்படி நீதியாக எண்ணப்பட்டது? இட்ஸ் கன்சிடர் ரைச்சஸ்னஸ் அன்டு காட். எப்படி? இந்த ஈட்டி எடுத்து கொலை செய்வதன் மூலமாக. இப்ப இவர் தான், இந்த பினகாஸ் தான் ஸ்பைடர்மேன் மாதிரி. இவர் தான் சூப்பர் ஹீரோ. அவங்களுக்கு பினகாஸ் மாதிரி வைராக்கியமாயிடுறா அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி அந்த வைராக்கியத்தை கற்றுக்கொண்டவங்க தான் எலியா. அந்த வைராக்கியத்தை கற்றுக்கொண்டவர் தான் ஜெகு. இவங்கெல்லாம் சிறு குழந்தைகளுடைய அவதார புருஷர்கள். வாழ்ந்தா அவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த இன்ஸ்பிரேஷன் தான் இப்ப பவுலுக்கு. அவர் ஒரு புதிய எலியாவாக, புதிய ஜெகுவாக தன்னை கருதி கொள்கிறார். புதிய பினகாசாக தன்னை கருதி கொள்கிறார். எப்படி? ஒருவேளை இந்த அடிமைத்தனமும் இந்த வாதைகள் ஏதாவது அங்க வந்திருந்ததுன்னா, ஒரு எர்த்குவேக் நடந்திருந்ததுன்னா, ஏதோ ஒரு கொள்ளை நோய் வந்திருந்ததுன்னா, அதற்கு காரணம் என்ன? இதோ இந்த கிறிஸ்தவர்கள் தான். இந்த கிறிஸ்தவர்கள் யாரோ ஒரு மனிதனை தெய்வம் என்று சொல்லுகிறதுனாலே, ஆண்டவருக்கு சமமாக எண்ணினதுனாலே, அவர் இந்த இயேசு கடவுளையே பிதா என்று கூப்பிட்டவர், அவரை நாங்க கொன்னுட்டோம். ஆனா இப்போ ஒரு குரூப் எழும்பி இப்படிலாம் செய்யறதுனால தேவனுடைய கோபம் வரப்போகிறது, அல்லது தேவனுடைய கோபம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாதையை நிறுத்த வேண்டுமானால், அன்றைக்கு பினகாஸ் எழுந்து அவர்களை உருவ குத்தி போட்டது போல இவர்களை நான் கட்டி இழுத்து தண்டனை கொடுப்பது நிமித்தமாக தேவனுடைய கோபத்திலிருந்து தப்புவது மாத்திரமல்ல, தேவனுடைய நீதியாக நான் எண்ணப்படுவேன். தேவனுக்கு அது நீதியாக எண்ணப்படும். ஐ வாண்ட் டு பி ரைச்சஸ். நான் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறேன். நான் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்க விரும்புகிறேன். நான் தான் சபையையே திருத்த வந்தவனாக ஒரு ஹீரோயிசம் காட்ட விரும்புகிறேன். இதுதான் பவுலுடைய எண்ணம். பவுல் புறப்பட்டு போகும்போது இந்த எண்ணத்தோட புறப்பட்டு போறார். ஆனா அவருக்கு இன்னொரு எண்ணம் உள்ள கடந்து குழப்பிக்கிட்டே இருக்குது. ஒரு ஆளை அடிச்சு கொல்றாங்க, ஒரு ஆளை அடிச்சு கொல்றத பாக்குறாரு. அதுக்கு இவர் தான் பிரைசைடிங் ஆபீசர். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நபர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மன்னிப்ப முழங்கால் படியிட்டு, இதோ தேவகுமாரனை நான் பாக்குறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கிறாரு. ஒருவரை அடித்து கொல்லும் போது அவன் சபிக்கல, கடவுள் ஒரு நாள் நியாயம் செய்வாரு. நான் செஞ்சது சரின்னு உங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும்.
நீங்க செய்யறதெல்லாம் அநியாயம், இப்பெல்லாம் எதுவுமே பேசாம இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறாரே, என்ன இது, இவருக்கு எப்படி இந்த மாதிரி மன்னிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உள்ள ஓடிட்டு இருக்கும். ஆனா கர்த்தருக்கான வைராக்கியம் நான் காட்டத்தான் போறேன், இதெல்லாம் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பவுல் புறப்பட்டு போகிறார். டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் ரைச்சஸ் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக தன்னை நீதி உள்ளவனாக காட்டும்படியாக இந்த பெனகாசின் மாதிரியை பின்பற்றிய பவுல் புறப்பட்டு போகிறார். பிறகு இதே பவுல் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை எடுத்து விலாவாரியா ரோமர் 4:5 எழுதி, ஆனபடியினாலே விசுவாசிக்கிறதுனாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆபிரகாமுடைய முறைக்கு வருகிறார். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான் இவர். ஆபிரகாமுடைய பிள்ளைன்னு சொல்றதுல ரொம்ப பெருமை கொண்டவர்கள் தான். ஆனா ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டானோ அப்படி நீதிமானாக்கப்பட விரும்பல. அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது, வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள், இருளின் அதிகாரம் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதனால அவர்கள் பெனகாசனுடைய மாதிரி எடுத்துக்கொண்டார்கள். பேசுற பெருமையெல்லாம் ஆபிரகாமை பத்தி. ஆனா பின்பற்றுகிற முறை யாருடையது? இதேதான் அப்போஸ்தலர்கள் இயேசு கிட்ட கேட்டாங்க, நெருப்பை இறக்குவோமா, நெருப்பை இறக்கி இவர்களை அழித்து போடுவோமா, கர்த்தருடைய பக்தி வைராக்கியம் நம்மளை பட்சித்து எரிக்க வேண்டாமா, பற்றி எரிய வேண்டாமா, கர்த்தருடைய வைராக்கியம் பற்றி எரியட்டும் அப்படின்னு. ஆனா இயேசு சொன்னார், நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவென்று அறியீர்களா அப்படின்ட்டாரு. விளங்குதா உங்களுக்கு? ஏதாவது என்ன மாதிரியான பக்தி வைராக்கியம்? பக்தி வைராக்கியம் சீல்னாலே எரிச்சல் தான், ஹேட் தான், வெறுப்பினால் உண்டாகிற எரிச்சல். இதுதான் பக்தி வைராக்கியம். ஒரு ஆளை வெறுக்கிறோம், அது வெறுப்பதின் மூலமாக அந்த ஆளை பலிகடாவாக்கி அவர்கள் மேல மற்றவர்களை யுத்தத்தை தொடுக்க வைப்பது. இதுதான் பாவம், இதுதான் உலகத்தின் பாவம். ஒவ்வொருத்தருடைய பாவம் சிகரெட் குடிக்கிறதா இருக்கும் அல்லது தண்ணி அடிக்கிறதா இருக்கும். ஆனா உலகத்தின் பாவம் என்ன தெரியுமா? உலகம் எப்படி தெரியுமா செயல்படுது? ஹேட், ஸ்கேப் கோட்டிங், வார், டெத். பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்க செத்து போறதை பத்தி இல்ல, அடுத்தவர்களை கொலை செய்வதனால் உண்டாகிற மரணம். பாவம் வந்த உடனே ஆதாம் சாகல, பாவம் வந்த உடனே ஏவாள் சாகல, பாவம் வந்த உடனே காயின் சாகல, பாவம் வந்த உடனே காயின் ஆபேலை கொன்றான். அதுக்கப்புறமா ஆபேல் 932 வருஷம் வாழ்ந்தான். பாவத்தினால ஆதாம் செத்து போகல, பாவத்தினால காயின் ஆபேலை கொலை செய்தான். இந்த கொலை செய்யணும்ன்ற வெறி, கொலை செய்வதன் மூலமாக தன்னை சரியானவன் என்று நிரூபிக்க வேண்டும் என்கிற பாவத்தின் அடிமைத்தனத்திலே ஜனங்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். இந்த ராஜ்யத்துக்குள்ள வருகிற வரைக்கும் கிறிஸ்தவர்கள் ஆகிறதுனால சொல்லல நானு. இன்னைக்கு நாம கொலையெல்லாம் செய்யறதுல எப்படி செய்யறோன்றத பிறகு சொல்றேன். அப்படியே செய்தால் கூட நம்முடைய வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை அதுல செய்யறோம். எந்த கொலையும் எரிச்சலாலும் வெறுப்பாலும் உண்டாகுது. முகநாடி வேறுபட்டு போனது, காயினுடைய முகநாடி வேறுபட்டது. நீ ஏன் எரிச்சலா இருக்கிறன்னு ஆண்டவர் கேட்டார். இந்த எரிச்சல் நான் சொல்ற மாதிரி கேட்கல, நான் நினைச்ச மாதிரி நடக்கல, அந்த எரிச்சல் அது வெறுப்பாக மாறுகிறது. 29:20 தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? அந்த எரிச்சல் இடத்துல ஆங்கர் அண்ட் ஜீல் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனுடைய கோபமும் தேவனுடைய எரிச்சலும் போட்டிருக்கிற இடத்துல ஜீல்னு போட்டிருக்கு. இன்னும் ஒரு வசனம் காண்பிக்கிறேன். ஏசாயா 59:17. அவர் நீதி எனும் மார்க்கவசத்தை அணிந்து ரட்சிப்பு எனும் சீராவை தரித்து சிரசில் தரித்து நீதியை சரிகட்டும் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டிருக்கிறார். என்னவா? யுத்தத்துக்கு புறப்படுறாரு. அதுதான் போட்டிருக்கு, நீதி மார்க்கவசம், அந்த யுத்த உடையெல்லாம் போட்டிருக்கு. அவர் யுத்தத்துக்கு புறப்படுறாரு. யுத்தத்துக்கு புறப்பட்டு இங்க என்ன இல்லைன்றத பாத்துங்க. நீதி எனும் மார்க்கவசம், ரட்சிப்பு எனும் தலைச்சீரா, இதெல்லாம் இருக்குது. நீதி கட்டுதல், நீதியை சரி கட்டுதல் எனும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக பொறுத்து கொண்டு போகிறார். இங்க என்ன இல்ல? நீதியை சரி கட்டுதல் என்னும் வஸ்திரம் அங்க அப்படி இல்ல. எபேசியர்ல நீதி எனும் மார்க்கவசம், விசுவாசம் எனும் கேடகம் அங்க காணும். விசுவாசம் எனும் கேடகம் காணும். அதுக்கு பதிலா வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டிருக்கிறார். என்ன பண்றாராம்? கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார்ன்றது நீங்க புரிந்து கொள்ளுங்க. எப்படின்னு?
கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரகத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். இதுதாங்க வைராக்கியம். சரிக்கு சரி, சரி கட்டுருவார். இதுதான் வைராக்கியம். ஜெயித்து காட்டுவேன், நான் ஜெயிப்பேன். இதுதான் வைராக்கியம். இது அப்படியே தலைகீழ மாறின இடம் சிலுவை. சரிக்கு சரி கட்டல, மன்னிக்கிறாரு. இறங்கிவான்னு சவால் விடுறாங்க. வைராக்கியம் என்னும் சால்வை அப்படி வீசிட்டு ஒரு முறை தான் தவறும் அப்படின்லாம் சொல்லல. தோல்வி என்பதை அடைகிற மனிதனிடத்தில் தேவன் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த மத்தியில தோல்விகரமாக தொங்கின ஒருவரை நாம் பார்க்கிறோம். வாட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இது? பெனகாசும் யூதன் தான், ஆபிரகாமும் யூதன் தான், ஸ்தேவானும் கிறிஸ்தவர் தான், சிலுவை போரை தொடுக்கும்படியாக சொன்ன போப்பும் கிறிஸ்தவர் தான். ஜான் பால் II அவர் மன்னிப்பு கேட்டார். 1000 கிபி 1000 நடந்த யுத்தத்திற்காக எவ்வளவு ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். 1000 ஆண்டுகள் கழித்து மன்னிப்பு கேட்டார். ஏன்னா அந்த போர் அவ்வளவு கொடுமையானது. கடவுள் பேரால எருசலேமை மீட்க போறோம்னு சொல்லி முஸ்லிம்களை கொல்லும்படியாக, இன்னும் மற்ற ஜனங்களை கொல்லும்படியாக சபையால் அறிவிக்கப்பட்ட யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்குது. குருசேடு கிறிஸ்டியானிட்டி அதுக்கு பேரு. ஆனா இங்க ஸ்தேவான் அந்த கிறிஸ்தவத்தை நம்ம காட்டல. கிறிஸ்தவம் தோங்க போகிறது, அது வரைக்கும் உள்ள இருந்து இப்ப வெடிச்சு வெளியெல்லாம் போகுது. அந்த நேரத்துல இந்த இந்த சம்பவம் அங்க எழுதப்பட்டிருக்குது. மிக முக்கியமான கட்டத்துல ஸ்தேவானுடைய மரணம் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து நகரத்துக்கு புறம்பே கொண்டு போகப்பட்டாரோ அதே போல ஸ்தேவான் நகரத்துக்கு புறம்பே வெளி கொண்டு போகப்பட்டார். எப்படி இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அதே போல இவர் கல்களால் அடித்து கொல்லப்பட்டார். எப்படி இயேசு கொல்லப்படும் பொழுது அவரின் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாரோ அதே வார்த்தையை இவர் சொல்றாரு. எப்படி இயேசு பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும் சொன்னாரோ அதே ஜெபத்தை ஸ்தேவான் செய்கிறாரு. தட்ஸ் கால்ட் இமிட்டேட்டிங் கிரைஸ்ட். இயேசு பாடுபட்டு விட்டார், ஆகவே இனி நான் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஸ்தேவான் சொல்ற அந்த ஐடியாவுக்கு அப்ப ஸ்தேவான் தெரியல போல் இருக்கு. அவர் என்ன காட்ட விரும்புகிறார்? இந்த கிறிஸ்தவம் நீதி சரி கட்டுதல் என்பதை வேறு மாதிரியாக புரிந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இங்க வந்த பிறகு தேவனுடைய சரி கட்டுதல் என்றால் என்ன, தேவனுடைய நீதியின் சரி கட்டுதல் என்றால் என்ன என்பதை அந்த ஜஸ்டிஸ வேற மாதிரி சொல்லுது. ஏன்னா நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் தான் தேவனுடைய ராஜ்யம் என்பதை அவர் புரிந்து கொண்டார்கள். அந்த நீதி என்பது நீதியை சரி கட்டுதலை பற்றி பேசவில்லை. நீதி என்பது ரிஸ்டோரேஷன், நீதி என்பது அன்பு செலுத்துதல், நீதி என்பது மன்னித்தல், நீதி என்பது அவர்கள் நம்மை குறைத்துக் கொள்வதன் மூலமாக அவர்களை உயர்த்துதல். நம்முடைய நீதி என்பது அவர்கள் பிழைப்பதற்காக நாம் மரிக்கவும் ஆயத்தமாயிருப்பது. நாம் மரிப்பதனால அவங்க எப்படி பிழைக்க போறாங்க? நாம திருப்பி அடிச்சோம்னா நம்ம தான் ஜெயிப்போம், நமக்கு நல்லா தெரியும். நான் இப்ப வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன் தூதர்கள் இவங்களெல்லாம் அழிக்கிறது எவ்வளவு நேரம் ஆக போகுது? எனக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது, நான் திருப்பி அடித்தால் அவர்கள் எல்லாம் மரித்து விடுவார்கள், ஆனால் அவர்கள் ஜீவனோடு இருக்கும்படி நான் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பெனகாசை பின்பற்றி வந்தவங்க தான் ஜெலட் பிரிவினர். ஜெலட்ஸ், சீமோன் பேதுரு இல்ல, இன்னொரு ஜெலட், சைமன் த ஜெலட் அப்படின்னு இருக்கு. அவர் ஒருத்தர் இயேசுக்கு சீஷராகவும் இருந்தார். அந்த பிரிவுல இருந்து அவங்க ரொம்ப பக்திமான்கள், ரொம்ப வலதுசாரி கொள்கைகளை கொண்டவர்கள், கரெக்டா பைபிள் படி நடக்கணும்னு நினைக்கிறவங்க. அதன் நிமித்தமாக அவர்கள் பைபிள் படி வைராக்கியமாக இருப்பது என்றால் மற்றவர்களை கொலை செய்வது என்பதை புரிந்து கொண்டது நிமித்தமாக அந்த ரோம சாம்ராஜ்யத்தை கவுக்கிற வல்லம் அவங்களுக்கு இல்ல. ஆனா கொரில்லா அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கங்க போய் பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்க, முக்கியமான தலைவர்களை கொல்லுவாங்க. இதெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அதே நேரத்துல பக்திக்குரிய காரியங்களை செய்வாங்க,
தங்களை ஒரு போர் படையாக அவர்கள் அறிவித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு தலைவனாக இருந்தவன் பரபாஸ். அந்த பரபாசை தான் விடுதலை செய்ய சொல்லும்படி கேட்டார்கள். அந்த பிரிவில் இருந்தவர் தான் யூதாஸ். அவங்க எல்லாம் செலட் பிரிவை சார்ந்தவர்கள், தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள். அவங்க 2 பேரை கொலை பண்ணுவாங்க. ஒண்ணு இந்த ரோமர்களை, ரோம சோல்ஜர்ஸ, ரோம மக்களை செய்வாங்க. 2வது இந்த கொலாபரேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்காக வரி வசூல் செய்கிறவர்கள், ரோம அரசாங்கத்தை ஆதரிக்கிற யூத தலைவர்கள், யூத பிரிவினர்களையும் அவர்கள் கொல்லுவார்கள். இயேசுவினுடைய சீஷர்களாக இருந்தது மத்தேயு அப்படிப்பட்ட ஆளு. ஆனா சைமன் த செலட்டும் அங்க இருக்கிறாரு, யூதாஸ் அங்க இருக்கிறார், மத்தேயு அங்க இருக்கிறார். எல்லாரையும் இயேசு நம்முடைய சீஷத்துவத்துல வைத்திருந்தார். பவுல் செலட் பிரிவினர் இல்ல, ஆனா அந்த செலட் பிரிவினருடைய விஷயங்களையும் உட்கொண்டு பரிசேயராக இருக்கிற ஒரு ஆளு. அவர் போகும் பொழுது வெறும் கந்தக மந்திரிக்கு மட்டும் அந்த பைபிளை வாசிக்கல, பவுலும் கூட அவருக்கும் மனப்பாடமா தெரியும் ஏசாயா 53. இந்த ஸ்தேவானுடைய காட்சியை பார்த்துட்டு அவர் புறப்பட்டு போகும்போது அதுதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் கொண்டு போகப்பட்டார், அவர் வாய் திறவாமல் இருந்தார். இப்படிலாம் ஒருத்தரை பத்தி சொல்லி இருக்குதே. அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிற அவரை நான் பார்க்கிறேன், அவரை நான் நிற்கிறத மகிமையா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லானே ஒருத்தன், இந்த ஸ்தேவான். அவர் தானே இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஏசாயா 53 பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் அந்த வேதத்தை கற்று தேர்ந்த அந்த பவுலுக்கு ஓடிக்கொண்டுதான் இருந்திருக்கும். அவனோட உள்ளத்துல ஏதாவது தவறாக தெரியல. ஏன் தவறாக தெரியல? அவன் இதுதான் நீதி, இதுதான் வைராக்கியம் நினைத்து கொண்டிருந்தான். வைராக்கியம் நினைத்து கொண்டு அவன் புறப்பட்டு போறான். போற வழியில வெளிச்சம் வருகிறது. உள்ளே வெளிச்சம் வருது, வெளியே வெளிச்சம் வருது. உள்ள கண்ணு திறக்குது, வெளியே கண்ணு மூடுது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ குறுக்கு பாதையில போய் நிக்கிற, நேர்த்தெருவுக்கு போன்றாரு. அவன் நேர்த்தெருவுல போய் உட்கார்ந்து இருக்கிறான். 3 நாள் கண்ணு தெரியல. கண்ணு தெரியாம உட்கார்ந்து இருக்கிற அந்த பவுலின் இடத்துல அனனியா என்கிற சீஷன் அனுப்பப்படுகிறான். இந்த அனனியாவுக்கு நல்லா தெரியும், கடவுள்கிட்டே சொல்றான். அவன் எதுக்கு வந்திருக்கிறான்னா அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறான். அவன்கிட்ட சட்டம் இருக்குது. சட்டத்தின்படி இப்ப என்ன கைது பண்ண முடியும்? அவன் குருட மாதிரி நடிக்கலாம் இல்லையா? நடிச்சு யாராவது வர்றாங்களா வந்து அவ கண்டுபிடிப்பதற்காக ஒரு ஸ்பை மாதிரி வந்திருக்கலாம். என்னன்னு தெரியல, என்ன வேற நீங்க அவங்ககிட்ட போய் சொல்றீங்க அப்படின்லாம் சொல்றான். ஆனா அவ்வளவு பயத்தோடு வந்த அந்த அனனியா பவுலை பார்த்து உள்ள நுழையிறான். அது வாசிப்போம் அப்போஸ்தலர். சமயம் என் பிரசங்கத்துல வசனமே இருக்காதுன்னு சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய வசனம் இருக்கு. 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நானா இருந்திருந்தா, நான் அனனியாவா இருந்திருந்தா உள்ள போன உடனே, டேய் கொடுமைக்கார சவுலே, எத்தனை பேரை கொன்ன, கர்த்தர் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறியா? போச்சா சோனமுத்தா, கண்ணு போச்சா? இவற்றெல்லாம் வச்சுக்காதரா. எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் தெரியுமா? உயிர் தெழுந்த தேவன் தெரியுமா? கண்ணை தூக்கி தொட்டுட்டார்ல. இதுக்குதான் சொல்றது, ஆள் பார்த்து இறங்கணும்னு சொல்லி. கர்த்தர் தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். உன்னை ஆட விட்டு பார்த்தாரு, இன்னைக்கு பாத்தியா கண்ணை புடுங்கிட்டாரு. இதெல்லாம் நம்முடைய மெசேஜா இருந்திருக்கும். இன்னைக்கு அப்படிதான் மெசேஜ் கொடுக்குறோம். இன்னைக்கு அப்படிதான் பிரசங்கம் பண்றோம். வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணுகிறோம் இல்லையா? வைராக்கியமா பிரசங்கம் பண்றோமே. அந்த வைராக்கியம் எல்லாம் அனனியா காப்பிக்கல. சகோதரனாகிய சவுலே, ஏதோ ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆளான்னு கிடையாதுங்க. இன்னும் சந்தேகமே தீரல. கடவுள்கிட்ட அந்த சந்தேகத்தை கேட்ட அனனியா அது பயந்து உள்ள போயிருப்பான். ஆனா உள்ள போன உடனே அவன் வாயில வர்ற வார்த்தை பாருங்க, சகோதரனாகிய சவுலே. எதிரியாகிய சவுலாக அவன் பார்க்கல. இதான் இயேசு தோட்டத்துல காட்டி கொடுக்கும் போது சிநேகிதனேன்னு கூப்பிட்டாரு யூதாச. சிநேகிதனே, அட காட்டி கொடுப்பவனே, அட துரோகியே, கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவனே, இவ்வளவு தூரம் வளர்த்தெடுத்தனே, நீ வேற சபைக்கு போயிட்டியே. அப்படியெல்லாம் வைராக்கியத்தெல்லாம் காட்டல இயேசு. புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். நாம வாழ்கிற கிறிஸ்தவம் குருசேடு கிறிஸ்டியானிட்டியா, ஸ்டீஃபன் கிறிஸ்டியானிட்டியா? பெனகாஸ் நம்முடைய ரோல் மாடலா, ஆபிரகாம் நம்முடைய ரோல் மாடலா? பவுலுக்கு 2 பேரும் ரோல் மாடலா இருந்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல பெனகாஸ் ரோல் மாடலா இருந்தார். இன்றைக்கு அநேகருடைய பிரசங்கங்களை கேட்கும் போது பெனகாசனுடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்க முடியுது, அதுல ஆபிரகாமுடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்க முடியல. நாம அடிக்கடி செக் பண்ணோம். ஏன்னா அடிக்கடி நம்முடைய கண்கள் மூடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வஞ்சிக்கிற ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து நம்மளை வஞ்சித்து நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்குது.
நம்முடைய கண்கள்ல இருந்து செதில்கள் விழணும். பவுலுடைய கண்கள்ல இருந்து செதில் விழுந்துச்சு. சகோதரனேன்னு கூப்பிடும்போது விழுந்துருச்சு. ஆஹா, யாரை கொல்ல வந்தோமோ அவன் நம்மளை பார்த்து சகோதரனேன்னு கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ கண்கள் செதில் விழுந்ததுன்னு 17வது வசனமே, கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். எல்லாம் புரிந்து கொள்ளணும். பவுல் புறப்பட்டு வரும்போது தான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததாக தான் வந்திருப்பான். ஏன்னா யார் மேலெல்லாம் ஆவியானவர் வந்தாரோ அவர்களெல்லாம் யுத்தத்துக்கு புறப்பட்டு போனார்கள். ஒத்தினியல் மேல, எகு மேல, எலியா மேல. நீங்க எங்க வாசித்தாலுமே ஆவியானவர், சிம்சோன் மேல ஆவியானவர் வந்தா அவன் ஒரு எலும்பெடுத்து 1000 பேரை கொன்றுவான். அதான் ஆவியானவர் வர்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இவர் சொல்றாரு, இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு, பவுல் நினைச்சிட்டு இருக்காரு, ஆவியில நிறைஞ்சுதான் நம்ம போய் கொலை செய்ய போறோம், நம்மளை கொலை செய்யறதுக்கு தான் ஆவியானவர் நம்மளை அபிஷேகத்திருக்கிறாருன்ட்டு. ஆனா அனனியா சொல்றாரு, இவ்வளவு நேரம் நீ நிறைஞ்சிருந்தது அன்ஹோலி ஸ்பிரிட், அது அசுத்த ஆவி, அது வைராக்கியம் பாராட்டுகிற ஆவி, அது வெறுப்பு நிறைந்த ஆவி. இப்பொழுது நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்ப போகிறார். இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம். நீ பரிசுத்த ஆவினாலே நிரப்பம் பிடிக்கும். அப்ப இவ்வளவு நாள் இருந்தது பரிசுத்த ஆவியில் இல்லையா? அது வேற வைராக்கியம், இது வேற வைராக்கியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா இந்த மாதிரி நாங்க சகோதரன் உங்க எப்படி கூப்பிட முடியும்? சகோதரனின் கூப்பிடுறதுக்கு காரணமே பரிசுத்த ஆவியினால் நாங்க நிறைஞ்சிருக்கிறதான்னு சொல்லி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். இதாங்க பரிசுத்த ஆவியில நிரம்புறது. வெறும் அந்நிய பாஷை பேசுறது கிடையாது, அது அடையாளம். அந்நிய பாஷை பேசுறது என்பது அடையாளம். ஆனா பரிசுத்த ஆவியினாலே வாழ்வது என்பது என்ன? இவ்வளவு நாள் என்ன ஆவியில நிறைஞ்சிருந்திருக்கிறாரு? அக்யூசியேஷன், ஸ்பிரிட் ஆஃப் அக்யூசியேஷன், குறை கண்டுபிடிக்கிறது. நீ சரியில்லை, நீ தேவனம் போல நடக்கல, எனக்கு தான் பைபிள் தெரியும், நான் என்கிட்ட தான் ஆவியானவர் பேசி இருக்கிறாரு, என்கிட்ட தான் பைபிளுடைய தெளிவுகள்லாம் இருக்குது, ஆகவே நீ நடக்கிறது சரியில்லை சபையே அப்படின்னு கத்துறதும் அடிச்சு டேபிள உடைக்கிறதும் கிடையாது. நிறைய பேருக்கு மக்களை அடிக்க முடியாத ஒரே காரணம், மக்களை அடிச்சா அவன் கோர்ட்ல கேஸ் போட ஜெயில போட்டுருவாங்களேங்கிறதுக்காக புல்பிட்ட உடைச்சிட்டு இருக்கிறாங்க, வைராக்கியமா பேசுறேன்னு சொல்லிட்டு. அது இல்ல வைராக்கியம், அது வெறும் வெறுப்பு, வெறுப்பின் ஆவி. மக்களை சபிக்கிறது நல்ல ஆவியா? அது வெறுப்பின் ஆவி. அன்னைக்கு கத்தி எடுத்துதான் வெட்டினா கொலை. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தபோது சொன்னார், உன் சகோதரனை மூடனே என்று சொன்னா நீ கொலகாரனா இருக்கிறான்னு. எத்தனை பிரசங்க மேடையில இருந்து சகோதரர்களை கொலகாரங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பிரசங்கியார்ன்ற பேர்ல, வைராக்கியம் நினைச்சுக்கிட்டு. அதுதான் சொல்றேன் நானு, வைராக்கியம் நினைச்சிட்டு அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்ல வைராக்கியம், அது குருசேடு கிறிஸ்டியானிட்டி. ஸ்டீபன் கிறிஸ்டியானிட்டி அது கிடையாது. ஏன்? பவுல் கிட்ட போறதுக்கு முன்பாக அனனியா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே அவன் இப்படி பட்டவனேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர் நீ போ. 15வது வசனம், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று, என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பது. இவ்வளவு நேரம் அவன் பாடுபடுத்தி கொண்டிருந்தான், இப்பொழுது பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று. 2 இருக்குங்க. ஒன்னு இன்ஃபிளிக்டிங் சஃபரிங், வைராக்கியத்தை நிமித்தமாக மற்றவர்களை துன்பப்படுத்துதல். இன்னொன்று துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல், மற்றவர்களுக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஒன்று கடவுள் பெயரால் மற்றவர்களை துன்பப்படுத்துதல், இன்னொன்று கடவுள் பெயரால் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல். பவுல் இவ்வளவு நேரம் இருந்தது முதல் பிரிவுல, கடவுளுடைய பெயராலே மற்றவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அது வெறும் கத்தி எடுத்துதான் செய்யணும் இல்ல, பிரசங்கத்து மூலமாவே செய்ய முடியும். கடவுள் பெயரால் மக்களை துன்புறுத்த முடியும், கடவுள் பெயரால் மற்றவர்களை சபிக்க முடியும், கடவுள் பெயரால் தான் கடவுளுடைய பிரதிநிதி என்று மக்களை நம்ப வைத்து அவர் வாயிலிருந்து வார்த்தை சாப வார்த்தை வந்துடக்கூடாதுன்னு மக்களை பயப்பட வைக்க முடியும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது பக்தி வைராக்கியன்ற பேர்ல. அததான் உடைக்கிறேன் நானு. உண்மையிலே பக்தி வைராக்கியம் என்ன தெரியுமா? ஆவியிலே அனலாயிருங்கள், பி fervent, பி zeal in your spirit. ஆவியில அனலா இருக்கிறதா என்ன? கத்துறதா? ஆவியில அனலா இருக்குதுன்னா அடிச்சு டேபிள உடைக்கிறதா? ஆவியில அனலா இருக்குதுன்னா காதுல புகை வர்ற மாதிரி நடக்கிறதா? அதெல்லாம் கிடையாது. ஆவியில் அனலா இருக்குதுன்னா நமக்கு துன்பம் வந்தாலும் அதை சகித்து கொண்டு ஆவியில் அனலாய் மற்றவர்களை நேசிப்பது, அதுதான் ஆவியில் அனல், அதான் வைராக்கியம். கிறிஸ்தவர்கள் கடவுளின் நாமத்தினால் கொலை செய்யும்படி அழைக்கப்படவில்லை, கடவுளின் நாமத்தினால் மன்னிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவரை ஊதி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எவர்களை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் மன்னிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கான அதிகாரத்தை தரேன்னு சொன்னாரு, உங்களுக்கு தண்டிக்கிறதுக்கான அதிகாரத்தை தரேன்னு சொன்னாரா? நீங்க போய் பேசுங்க, நீங்க என்ன நியாயம் தீர்க்கிறீங்களோ அதான் நியாயம் தீர்க்குன்னு சொன்னாரா? மன்னிக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்தார். நாம அதை தவிர மற்றதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அன்றைக்கு பவுல் புறப்பட்டது போலவே தலையெல்லாம் வேதம், இருதயமெல்லாம் கொதிப்பு, வெறுப்பு, சாபம் என்று சொல்லி கையில வேத புஸ்தகத்தை வேற வச்சாங்க. அன்னைக்கு பவுல் கையில ஆணை இருந்த லெட்டர் இருந்தது போல இவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஆணை, கடவுள் கொடுத்த லெட்டர்னு நினைச்சுக்கிட்டு தலையெல்லாம் மனப்பாடமா தெரியும் அவங்களுக்கு வேத வசனம். ஆனா இருதயம் எல்லாம் கசப்பும் வெறுப்பும் வைராக்கியமும் நிறைந்து போய் தான் மேடையில குதிக்கிறோம், மேடையில திட்டிட்டு இருக்கிறோம். அத பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க. பயங்கரமா பேசினாருங்க, சத்தியத்தை அப்படியே படிச்சுன்னு சொல்லிவிட்டாருங்க. எது? மற்றவர்களை காயப்படுத்துறது, வார்த்தையினாலே வார்த்தை வன்முறை உபயோகப்படுத்துறது தான் இன்றைக்கு வைராக்கியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். அன்னைக்கு பட்டயத்தினால வன்முறை, இன்ஃபிளிக்டிங் சஃபரிங்ஸ். அவனுடைய மனதிலே இன்றும் ஆழமான வேதனை உண்டு பண்ணுகிறோம். அந்த வேதனையை ஏற்றுக்கொள்கிறவன் இதுதான் வைராக்கியம் நினைச்சு, ஐயோ நம்மளால இப்படி இருக்க முடியலையேன்னு அதை ஏற்றுக்கொள்கிறான். இந்த மாய உலகத்துல அவனை வச்சிருக்கிறோம் நம்ம. அது இல்ல வைராக்கியம். வைராக்கியம் என்பது நம்மை அவன் குத்தும் பொழுது அவனை அணைத்து அவனை அன்பு செலுத்துகிறோமே. எப்படி தேவன் இயேசுவை மனிதர்கள் கொலை செய்து கொண்டிருக்கும் பொழுது சிலுவையிலே தேவன் உலகத்தாரை தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார். உலகம் முழுவதும் இயேசுவின் மேல அவருடைய பாவத்தை சுமத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பாவத்தை எண்ணாமல், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணாமல் அவர்களை கட்டி அணைப்பதிலே கவனம் செலுத்தினாரே, அது சிலுவை. இந்த சிலுவையை குறித்து வேறொன்றும் நீங்கள் அறியாதிருக்க நான் விரும்புகிறேன். நமக்கு தேவனுடைய கோபத்தை பிரசங்கம் பண்றதுதான் ஆசை அதிகமா இருக்குது. தேவன் எவ்வளவு கோபமானவர் தெரியுமா? ராத் ஆஃப் காட பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து இங்கே தேவனுடைய கோபத்தை சொல்வதற்காக வரவில்லை, தேவனுடைய மன்னிப்பை சொல்வதற்காக வந்தார். நாட் ராத் ஆஃப் காட், பேர்டன் ஆஃப் காட். தேவனுடைய மன்னிப்பை சொல்வதற்காக வந்தார். நாம் நம்முடைய வன்முறையினாலே, அது ஆயுதத்தினாலோ வார்த்தையினாலோ வன்முறையினாலே நம்முடைய வைராக்கியத்தை காண்பிப்பதில்லை. நம்முடைய ஃபயரி பேஷனேட் லவ், தேவன் மேல அப்படிப்பட்ட அன்பை செலுத்தினால் அதற்கு பேர் ஆராதனை என்று சொல்லுகிறோம். மனிதர்கள் மேலே அப்படிப்பட்ட அன்பை செலுத்தும் போது அது தேவனுடைய நீதி எனப்படுகிறது. அப்படிதான் நீதியை செயல்படுத்த முடியும். அதுதான் நீதி. தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள்னா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட நீதியை தேடுங்க. நாம் உலகத்தை பெனகாசு வழியில திருத்த முடியாது. உலகம் ஏற்கனவே வெறுப்பினால் நிறைந்திருக்கிறது. வெறுப்பால நீங்க சரி பண்ண முடியாது. வெறுப்ப கத்துறதுனால நீங்க சரி பண்ண முடியாது. அது எப்படி தெரியுமா? ஒரு பெரிய மான்ஸ்டர், ஒரு பெரிய ராட்சதனை அடக்குவதற்கு ராட்சதனை போல மாற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. குழந்தைகிட்டே அப்படிதான் நடந்துக்கிறோம். அது ஒரு குட்டி ராட்சதன் போல நடந்துக்கும் போது அடம் பிடிக்குது, கத்துது, கை கால உதறுது, குட்டி ராட்சதன் போல நடந்துக்குது. நம்ம பெரிய ராட்சதனா மாறிடுறோம் அதை அடக்கிறதுக்கு. வெறுப்புனால அடக்குனா வெறுப்பு பெருசாகும், வெறுப்பு அதிகமாகும். நான் எதிரியை வெறுக்க போறேன், எதிரியை ரிட்டாலியேட் பண்ண போறேன், சரிக்கு சரி கட்ட போறேன், வைராக்கியத்தை ஆடையாக சால்வையாக அணிந்து கொண்டு சரிக்கு சரி கட்டும்படி புறப்பட போகிறேன்னு சொன்னா இயேசு எதிர்பார்த்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா இது ஏற்கனவே வெறுப்பால் நிறைந்திருக்கிறது. வெறுப்பால் நிறைந்திருக்கிறதை வெறுப்பால் மாற்ற முடியாது. வெறுப்பால் நிறைந்திருக்கிறதை அன்பால் தான் மாற்ற முடியும். உங்க வார்த்தையில கூட கோபம் வந்துடலாங்க, இருதயத்துல கோபத்தை வச்சுக்காதீங்க. நிறைய பேரு வார்த்தையில அன்பை வச்சுக்கிட்டு இருதயத்துல கோபத்தை வச்சுக்கிறாங்க. இல்ல, இருதயம் கோபம் இல்லாம இருக்கட்டும், கசப்பு இல்லாம இருக்கட்டும், வெறுப்பு இல்லாம இருக்கட்டும். வார்த்தையில சில சமயம் ஐயோ இப்படி பண்றாங்களேன்னு பிள்ளைங்க மேல, ரொம்ப நெருக்கமானவங்க மேல, அன்புள்ளவங்க மேல கோபப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். ஆனா இருதயத்துல கசப்பு வச்சிருக்க மாட்டோம். அது ரொம்ப முக்கியம். ரெண்டுலயுமே நல்லா இருங்க. ஒரு ஆங்கில சர்மன் எக்ஸப்ட், அதை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் கருப்பினத்தவருக்காக அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக போராடினவர். நெல்சன் மண்டேலா, காந்தி மாதிரி அமெரிக்காவில் மிக முக்கியமான ஒரு நபர். அவர் ஒரு பிரசங்கியாராகவும் இருந்தார். அவர் பெர்மிங்ஹாம் என்ற இடத்துல 1958
அவர் பேசின ஒரு பிரசங்கத்தினுடைய ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். ரிட்டர்னிங் ஹேட் ஃபார் ஹேட் மல்டிப்ளைஸ் ஹேட், adding deeper darkness to a night already devoid of stars. Violence multiply violence. Love is the only force capable of transforming enemy into friend. Have we not come to such an impasse in the modern world that we must love our enemies, or else the chain of reaction of evil, hate begetting hate, war is producing more wars, must be broken, or we shall be plunged into dark abyss of annihilation. என்ன சொல்றாருன்னா, வெறுப்புக்கு வெறுப்பும் வன்முறைக்கு வன்முறையும் சரி வராது. வன்முறையை அன்பினால் தான் அடக்க முடியும். The only force, ஒரு எதிரியை நண்பனாக மாற்றக்கொள்ளக்கூடிய ஒரே வல்லமை அன்பிற்கு மட்டும்தான் உண்டு, அது வெறுப்பிற்கு கிடையாது. நாம் இன்னைக்கு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். நம்ம தொடர்ந்து இதே மாதிரி வெறுப்புக்கு வெறுப்பும் அன்பு யுத்தத்துக்கு யுத்தமும் செஞ்சுட்டு இருந்தோம்னா மீட்கப்பட முடியாத ஒரு இருட்டுக்குள்ளாக நாம் போய் விடுவோம். அப்படி சொல்லிட்டு அவருடைய முக்கியமான எதிரி கு கிளக்ஸ் கிளான் என்ற ஒயிட் ரேசிஸ்ட் தலைவருக்கு அவர் இப்படி சொல்றாரு, we shall match your capacity to inflict suffering by our capacity to endure suffering. துன்பத்தை ஏற்படுத்துவதற்கான பலன் உங்களுக்கு இருக்கிறத, அதை நாங்க எப்படி மேட்ச் பண்ண போறோம்னா, துன்பத்தை சகிக்கிற எங்கள் பலத்தின் மூலமாக அதற்கு நாங்கள் சவால் விடுகிறோம். we shall meet your physical strength force by our soul strength force. உங்களுடைய இந்த மாம்ச பலத்துக்கு முன்பாக எங்களுடைய ஆத்ம பலத்தினாலே நாங்கள் நிலை நிற்க போகிறோம். do to us what you will and we shall continue to love you. உங்களுக்கு எங்களை என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க, ஆனா தொடர்ந்து நாங்கள் உங்களை நேகிப்போம். throw us into jail and we shall still love you. எங்களை ஜெயில தூக்கி போடுங்க, ஆனா நாங்க உங்களை தொடர்ந்து நேசிப்போம். bomb our homes and threaten our children and we shall still love. எங்களுடைய வீடுகளை வெடிகுண்டு வீசி தாக்குங்க, எங்களுடைய பிள்ளைகளை மிரட்டுங்க, ஆனா தொடர்ந்து நாங்க உங்களை நேசிப்போம். you send your hooded preparators of violence into our community and the midnight hour to beat us and leave us half dead and we will still love you. எங்களை குற்றுயிரும் கொலையுறும் ஆக்குவதற்காக, இரவு நேரங்களிலே எங்களை தாக்குவதற்காக உங்களுடைய கூலி ஆட்களை, கூலி படைகளை அனுப்புங்கள், ஆனால் தொடர்ந்து நாங்கள் உங்களை நேசிப்போம். ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறோம், but be assured that we will wear you down by our capacity to suffer. நாங்கள் எங்களுடைய தாங்குகிற சக்தியினாலே, உங்களுடைய நீங்கள் ஏற்படுத்துகிற துன்பங்களை தாங்குகிற சக்தியினாலே உங்களை சோர்ந்து போக பண்ணுவோம். one day we shall win our freedom, but not only for ourselves. We shall so appeal to your heart and conscience that we shall win you in the process and our victory will be a double victory. We all want to, அவர் சொல்றாரு, நாங்க உங்களை ஒரு நாள் வெல்லுவோம். எப்படி தெரியுமா? சகிக்கிறதுனால வெல்லுவோம். உங்களுடைய மனசாட்சிக்கு நாங்க கேள்விகளை எழுப்புவோம், ஆனா அந்த வெற்றி எங்களுக்கு இரட்டிப்பு வெற்றியா இருக்கும். ஏன்னா நாங்க எங்களுக்காக போராடல, எங்களுடைய சந்ததி சுதந்திரமாய் வாழ்வதற்காக போராடுகிறோம். தாங்க கிறிஸ்தவம். ஏன் அன்னைக்கு அவ்வளவு பேர் செத்தாங்க? ஏன் ரத்த சாட்சிகளா மறித்தாங்க? அவர்களுக்காக வாழல, ஒரு எதிர்காலத்தை பார்த்தாங்க. அந்த எதிர்காலத்தில் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று பார்த்தார்கள், தேவனுடைய ராஜ்யத்துல வாழ வேண்டும் என்று பார்த்தார்கள். அதற்காக அவர் போராடினார்கள். நம்ம எல்லாருக்கும் உலகத்தை மாற்றணும்னு ஆசை இருக்கு. எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர போகிறோம்? imitating the supreme love of our Lord Jesus Christ. அதை செய்வதன் மூலமாகத்தான் நம்ம இந்த உலகத்தை மாற்ற முடியும். அதுதான் இத்தனை வாரங்களாக பகுதிகளாக பார்த்தோம். அநியாயம் நடக்கும்போது என்ன பண்ணணும்? எதிர்க்கணும். அநியாயம் நடக்கும்போது என்ன பண்ணணும்? குரல் கொடுக்கணும். அநியாயம் நடக்கும்போது என்ன பண்ணணும்? ஸ்டாண்ட் பண்ணணும். வெறுக்க கூடாது. எதிர்க்கவே கூடாது என்று சொல்லல, வெறுக்க கூடாது என்று சொல்லுகிறோம். இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. ரெசிஸ்ட் பண்றதுன்றது வேற, ஹேட் பண்றதுன்றது வேற. நெவர் அலோவ் யுவர் ரெசிஸ்ட் டு பிகம் ஹேட். ஏன்னா அவர்கள் வெறுக்கிறார்கள் உங்களை. அதே வெறுப்பின் நிமித்தமாக அவர்களை மாற்ற முடியாது.
எந்த மாறுதலையும் கொண்டு வர முடியாது. அந்த வெறுப்பை எதிர்த்து நிற்போம், ஆனால் அவர்களை நேசிப்போம் என்பதின் மூலமாக நாம் கொண்டு வர முடியும். அநியாயங்களை இங்கு சகிக்கும்படியாக யாரும் சொல்லவில்லை. அப்படி நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. சிலுவைக்கே போவதா இருந்தாலும் எதிர்க்கிறது உறுதி. ஆனால் யார் மேலும் வெறுப்பில்லை, யார் மேலும் வெறுப்பில்லை. இதற்கு உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக நாம் ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமான உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் இருதயங்கள் உங்களுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கிறது. அது எங்களை கேள்வி கேட்கிறது. நாங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை பின்பற்ற விரும்புகிறோம்? ஆபிரகாமினுடைய விசுவாசத்தினால் நீதிமானான முறையா, அல்லது பெனகாஸ் கொன்றதினாலே நீதியாக எண்ணப்பட்டதே அந்த முறையா? நாங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை வெளிக்காட்ட விரும்புகிறோம்? குருசேட் கிறிஸ்டியானிட்டியா, ஸ்டீஃபன் கிறிஸ்டியானிட்டியா? நாங்கள் வெறுப்பினாலே வெறுப்பை மேற்கொள்ள விரும்புகிறோமா, வெறுப்பை அன்பினாலே மேற்கொள்ள விரும்புகிறோமா? இந்த கேள்விகளை எங்களை நாங்களே கேட்க பதில் பெற எங்களுக்கு உதவி செய்யும். அன்பு நிறைந்த உள்ளம், ஒரு உலகம் மண்வெட்டிகள், ஆயுதங்கள் மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகள் கோடாரிகளாகவும் மாறின ஒரு உலகத்திலே வாழ விரும்புகிறோம். அதற்காக நீர் பலியானீர், எங்களுக்காக நீர் மரித்தீர். அதை நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.